என்ன தாமரை, சாப்பிட்டியா? அவளங்க மீனவ? சாப்பிட்டேன் அப்பத்தா. வயிறார சாப்பிட்டேன். நல்லா இருந்து சாப்பாடுன்னு. நானும் கடை சாப்பாடுல எப்படியோ இருக்குமான்னு நினைச்சேன். நல்லா இருந்து, சோறு கூட நல்லா வெந்திருந்து, பசுமையா இருந்துச்சு. சாப்பிட நல்லாதான் இருந்து. 2 மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, நமக்கு இந்த மேலையெல்லாம் ஏற முடியாதுல்ல. சாலவன சாப்பாடு வாங்கி கொண்டு வரேன்னா கீழே, அதுக்குதான் என்கிட்ட உட்காந்துருக்கேன். ஆமா ஆமா, உங்களுக்கு மேலையெல்லாம் ஏறிட முடியாது. மேல இத்தனை 10 15 படி இருக்க, அவங்களே ஏறிட முடியாது. ஆமா, இந்த இது மாறி பார்த்துட்டு பொண்ணு நல்லா அழகா இருக்காளேன்னா, நான் இன்னைக்குல பாக்கேன். எப்பா என்ன அழகா இருக்கா. அன்னை நிச்சயத்து கூட பார்த்தேன், அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. இன்னைக்கு கிட்ட வச்சு பார்த்தாலும் தெரியுது, அழகா இருக்கு இந்த பிள்ளை. அது மட்டும் இல்ல, கோணத்துலயும் நல்ல பிள்ளையா இருக்க. எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க வைக்க பேச, இது சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்க நல்ல பிள்ளையா இருக்கு. ஆமா தாமரை, நல்ல புள்ள, தங்கமான புள்ள, நல்லா பாத்துக்கிடும். என்ன மாறி நல்லா பாத்துக்கிட்டா போதும். காமாட்சி அது பாவம், அவ வேலையை பார்த்துட்டு அவ பாட்டு இருப்பா. பரவாயில்ல, காமாட்சி அக்கா குணத்துக்கு நல்ல தங்கமான பிள்ளையத்தான் கிடைச்சிருக்குன்னு. ஊர்ல உலகத்துல எப்படி இல்லாம இருக்கு பிள்ளைய. இந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது நல்ல பிள்ளையா, குடும்பத்துக்கு லட்சணமான பிள்ளையாட்டு என்ன. அப்புறம் இந்த இவங்க வந்திருக்காள பொன்னிக்கு அம்மா, அவ பேச மாட்டாங்கல்ல, விஷயத்துக்கு வந்திருக்காங்க. இல்ல இல்ல, அவ பேசிக்கிடுவா. அவ மாப்பிள்ளத்தையும் பேச மாட்டான். தங்கச்சின்னு ஒரு பாசம் இல்ல, பாவம். அவன் மட்டும் பாசமா இருக்கா அண்ணன்ட்டு. அவன் அதுக்குள்ள பாசத்துல அவன் இல்ல. சரி, சொன்ன மதிப்புக்கு அவங்களாவது வந்தாங்களே. என்ன அப்பதா, நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியுதா உங்களுக்கு? யாருன்னு தெரியலையே, ஏதோ ஆபீசர் மாதிரி இருக்குது. யாருப்பா தெரியலையே. சரணம் மாடியும் மாடியும் நிக்காத. அட அப்பதா, என்ன தெரியலையா? நான் தான் பூமாரியோட ஃப்ரெண்ட் யுகன். என் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தா தான் வந்தோம். கிளாஸ்ல எல்லாரும் தான் வந்திருக்கோம். அவங்க எல்லாம் கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க. பார்த்தது இல்ல, அதனால எனக்கு தெரியல. பூமாரி சொன்னா காலேஜ்ல இருந்து எல்லாரும் வருவாங்க அப்படின்ட்டு. வாப்பா வா, வீட்டுல இருந்து யாரும் வரலையா என்ன? இப்பதான் வரியா? நீங்க எல்லாம் வருவீங்களோ என்னமோ நினைச்சேன். வா யுகன். ஆமா, கிளாஸ்ல வேற யாரும் வரல? இல்ல பூமாரி, எல்லாரும் தான் வந்திருக்கோம். எல்லாரும் கிஃப்ட் வாங்க போயிருக்காங்க. நான் அப்படி நடந்தே வந்துட்டேன். இப்ப வருவாங்க. பூமாரி, இது யாரு? உன் ஃப்ரெண்டா? ஆமாக்கா, எங்க காலேஜ்ல கூட படிக்கிறவங்க. எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேனா கிளாஸ்ல, அதான் எல்லாரும் வந்திருக்காங்க போல. வருவாங்களோ என்னமோன்ட்டு இருந்தேன். எல்லாரும் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா எனக்கு. ஆமா, மீனாவை எங்க? மீனாட அன்னைக்கே காமிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். இவனு என் ஃப்ரெண்டுன்னு அன்னைக்கே சொன்னேன். அப்ப வந்தா காமிச்சு கொடுக்கான்னா. மீனாவை எங்க? அந்த பிள்ளையா மேல சாப்பிட்டுட்டு இருக்கு பூமாரி, இப்ப வருவா. யுகன், நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் யுகன். நீ வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல. சரியா வந்துட்டீங்களே? இல்ல, இந்த சைடு எல்லாத்தையும் கேட்டோம். சொன்னாங்க மாறி அவங்க தானே வீடு புதுசா கட்டிருக்காங்களே அவங்க தானே அப்படின்னு. ஆமான்னு சொன்னா வழியை காமிச்சு தந்துட்டாங்க. அது இல்லாம பெருசா கட் அவுட் எல்லாம் வச்சிருக்கீங்களே வெளியே. ஆமா யுகன், சரி வா. அம்மாட்ட, அண்ணங்கள்ட்ட, அண்ணிட்ட, மீனா எல்லாத்தையும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா யுகன். ஆமா ஆமா, அம்மாவை கண்டிப்பா பாக்கணும். அம்மா எங்க? அம்மா உள்ள இருக்காங்களா இல்ல மேல சாப்பிட்டு இருக்காங்களான்னு தெரியல. வா, வீடெல்லாம் சுத்தி பாக்கலாம். எப்போ மாதிரி முதல்ல பாலை கொடு. என்ன மேல ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வந்தோடனே சாப்பிட மேல கூட்டிட்டு போ. சரிங்க அப்பத்தா, எல்லாரும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். யுகன், சத்தியமா நீ வருவேன்னு நினைச்சே பாக்கல யுகன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுல என்ன இருக்கு பூமாரி, சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. என்னோட ஃப்ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க, இன்வைட் பண்ணா கண்டிப்பா வந்துதானே ஆகணும். ஆமா ஆமா யுகன், அண்ணி உள்ள இருக்காங்க, எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் யுகன். என்ன பூமாரி, சொல்லு எதுவா இருந்தாலும். என்ன? இல்ல யுகன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையல. இன்னைக்குதான் அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இங்க என்ன பூமாரி, சொல்லத ஒழுங்கா சொல்லு, கிளியராட்டு. யுகன், எங்க அண்ணி இருக்காங்கல்ல, அண்ணியோட தம்பி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க நல்லா பேசுவாங்க, நானும் நல்லாவே பேசுவேன்னு வையேன். அன்னைக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னையத்தான் கல்யாணம் பண்ண போறேன், ஆசைப்படுறேன் அப்படி இப்படி சொன்னாரு. 2 நாள் எனக்கு பதில் செய்யணும் அப்படின்ட்டாரு. அதனாலதான் நான் அன்னைக்கு காலேஜுக்கே வரல. அதான் இன்னைக்கு வந்து என்ன பதிலுன்னு கேக்குறாரு. எனக்கு பயமா இருந்துச்சு, நான் ஒன்னும் சொல்லாம ஓடி வந்துட்டேன். எப்படியும் என்ன ஏதுன்னு கேட்காம விட மாட்டாரு. எனக்கு அவர்கிட்ட பார்க்கவோ பேசவோ பயமா ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வேண்டி இந்த ஒரே ஒரு உதவி செய்வியா யுகன்? அவன் மேலதான் இருக்கான்,
அவனை கூப்பிட்டு இப்படி பூமாரி படிக்கிறா, இப்போதைக்கு அவளுக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அவளை படிக்க விடுங்க, இனி அவ பிறத்தால சுத்தாதீங்க, வேற ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவே யுகன், ப்ளீஸ் யுகன். லூசு, இதெல்லாம் நீ சொல்லணும். நான் சொன்னா எப்படி? உன்னோட ரிலேட்டிவ் நீ தான் பேசணும். அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் பேசவே மாட்டேப்பா. இது அழகாட்டு ஒரு பொண்ணு இருந்தான்னு வையேன், 1000 பசங்க சுத்தி சுத்தி வரதான் செய்வாங்க. அதை நீ தான் என்ன சொல்றது, நீ தான் ஃபேஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் கோல மாதிரி என்ன நீ ஏவி விடுறது தப்பு பூமாரி. இதுக்குதான் என்ன வர சொன்னிய நீ? இல்ல யுவன், எனக்கு எப்படி பேசன்னு தெரியல. வேற யாரும் இதே சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணன்ட்ட சொல்லி நல்லா வஞ்சு விட்டுருப்பேன், அண்ணனே பாத்துக்கிடுவாங்க. இது எனக்கு புசுக்குன்னு அண்ணன்கிட்ட பேச முடியல. ஏன்னா குடும்பத்துல பத்தியா, நாளைக்கு என்னமோ எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வேற. அதான் உன்கிட்ட சொல்ல, நீ ஏனும் அடுத்தவன் இல்லையே, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? லூசு, இதுல எல்லாம் நான் தலை போட மாட்டேன். பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டேன். சரி பாப்போம், எங்க இருக்க அந்த மேதாவி? என்ன மேதாவியா? ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய சர்டிபிகேட்? ஆமா, உன்னையெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான், அப்போ மேதாவி தானே. யுகன், அந்த எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் யுகன், நான் உன்ட இந்த விஷயம் பேசினத யாருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் சொல்லாத யுகன், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நமக்குள்ளேயே இருக்கட்டு. சே, இதெல்லாம் போய் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சரி, நீ கவலைப்படாத, ஃப்ரீயா இரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாங்க 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 வாங்க. என்ன கிஃப்ட் எல்லாம் பெருசா இருக்குது. எப்பா, கிஃப்ட் வாங்குறதுக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வந்திருக்கோம். இங்க ஒரு கடை இல்ல, அந்த பஜார்ல போய் எங்க வந்திருக்கோம். பூமாரி, நம்ம கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் வரலையா? இல்ல, பிள்ளைங்க யாரும் வரல, இப்போதைக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க, வருவாங்களா இருக்கும். அந்த ரேகா வர்றேன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள ஆளு. டேய், வாய் வச்சுட்டு பேசாம இரு. வா ரேகா, தியா வாங்க. எல்லாரும் வருவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இப்படி ஒரு நாளை நான் மறக்கவே மாட்டேன். என்ன இருந்தாலும் கிளாஸ்மேட்ல நீ, சரி கூப்பிட்டுட்டியே வரணுமே அப்படின்னு வந்தோம். அது இல்லாம எனக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஈவினிங் தான், இப்போதைக்கு எதுவும் இல்ல. சரி போயிட்டு வருவோமே அப்படின்னு தான் கிளம்பணும். தியா தான் கால் பண்ணா, அப்புறம் தான் கிளம்பி வந்தோம். எங்க அப்பா பில்டப்புக்கு ஒன்னும் குறவு இல்ல. பூமாரி, வீடெல்லாம் சூப்பரா இருக்கு. வெளிய இருந்து பார்க்கும்போது லுக் லைக் வாவ். ஹால்லாம் நல்லா இருக்குது. வீடெல்லாம் சுத்தி பார்க்கலாமா? ஓகே, வீட்ல எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா, நாங்க பாட்டு வந்து நிக்கிறோம். இதோ கூப்பிடுறேன். அண்ணி அண்ணி வாங்களேன். என்ன பூமாரி, கூப்பிட்டியா? ஓ, இவங்க தான் உங்க அண்ணியா? அண்ணி அண்ணி நானே சொல்றேன், நாங்கெல்லாம் உங்க பூமாரியோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் மேட். இன்னைக்கு ஃபங்க்ஷன் கூப்பிட்டான்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்கோம். ஓ, நீங்க தான் கல்யாணமாக போற அண்ணியா? உங்களை பத்தி எவ்வளவோ சொல்லியிருக்கா. ஏய் குமாரு, அதிகமா பேசுற நீ. ஓ, பூமாரியோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும். வாங்க வாங்கப்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? சூப்பரா போயிட்டு இருக்க நீ. நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம்ல? கண்டிப்பா, பூமாரிக்கு அண்ணினா உங்களுக்கும் அண்ணி தானே. எல்லாரும் வாங்க. பூமாரி, பால் குடுத்தியா எல்லாத்துக்கும்? ஐயோ, பால்லாம் வேண்டாம், நாங்க ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதான் இன்னைக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஃபுல் கட்டலான்னு வந்திருக்கோம். பாலை குடிச்சு வயிறு ஃபுல் பண்ண நாங்க விரும்பல, டைரக்டா சாப்பிடவே செஞ்சிருந்தோம். நீ அப்படியா? சரி சரி, சாப்பிடுங்க. அப்போ பூமாரி, கூட்டிட்டு போ எல்லாத்தையும் மேல, சாப்பிட்டு அப்புறமா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களேன். ஆமா, நீ இப்பதான் வந்திருக்காங்க, அதான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கலான்ட்டு. அண்ணங்களுக்கும் தெரியாது, எல்லாரும் மேலதானே இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாரும் மேலதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், விளம்பிட்டு இருக்காங்களா இருக்கும். வாங்களேன், எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்லையே, நீங்களும் பூமாரிய மாதிரியே கேஷுவல் டைப்பா இருக்கீங்களே. பேசலாமே எல்லாரும் சேர்ந்து. வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். சரி, முதல்ல நீங்க போங்க சாப்பிடுங்க, படிக்கிற பிள்ளைங்க. முதல்ல நீங்க போய் சாப்பிடுங்க, ரெண்டாவது நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். சரி பூமாரி, எல்லாத்தையும் கூட்டிட்டு சாப்பிட போ. பா, மொட்டை மாடி காத்து பாலையே தூக்குது. அக்காக்கு நல்ல நேரம் போகும். என்ன இந்த பூமாரி இன்னும் காங்கல? நம்ம சொல்லிட்டு வந்தே 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுதே. வெக்கப்பட்டு கீழே நிக்கலோ என்னமோ. ஒரு 10 நிமிஷம் கூட பாப்போம், இல்லாட்டா கீழே போய் கையை பிடிச்சே கிழித்துட்டு வந்துட வேண்டியதுதான். எப்படியும் பூமாரி நம்மகிட்ட சம்மதம் தான் சொல்லுவா. சம்மதம் மட்டும் சொல்லிட்டு அவளை தூக்கி இந்த ஊரே சுத்திருந்தேன். அங்கதான் நிக்கிறான். போ யுகன், போ, பயப்படாத, சொல்ல. ஐயோ, ஏன் பூமாரி இப்படி பண்ணுங்க? எப்படி நான் பேசுறதுக்கு? இதுக்குதான் என்ன வர சொன்னியா நீ? சரி சொல்றேன்.
சரி, நீ பேசிட்டு வா, நான் கீழே போறேன். பூமாரி பூமாரி, ஐயோ கழட்டி விட்டு போயிட்டியா? சரி சமாளிப்போம். ஹாய் ஹாய் பிரதர். ஹாய். யாருங்க, ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? முட்டை மாடில இருந்து காத்து வந்தது நல்லாதான் இருக்கு பாத்தீங்களா? கீழே ரொம்ப ஹாட். ஆமா, அதான் மேல அப்படி வந்து நிக்கிறேன், காத்தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு. சாப்பிட்டீங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரோட ரிலேட்டிவ்? இல்ல யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாங்க, நான் பூமாரியோட கிளாஸ்மேட். சொல்ல போனா பூமாரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன, பூமாரிக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்காங்க? ம், சரி ஃப்ரெண்டு தானே, இருந்துட்டு போட்டு. என்ன என்ன சொன்னீங்க, பூமாரியோட ஃப்ரெண்டா? சரி சரி. காலேஜுக்கு போய் இந்த பூமாரி கெட்டு போனா போல, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்கா, சொல்லவே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்? இல்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இந்த விஷயம் உங்கள்ட்ட பேசுறது தப்புதான். இருந்தாலும் எனக்கு ஒரு வழி தெரியல. அவ தான் சொல்ல சொன்னா. அதுக்காக தான் உங்கள்ட்ட பேசுறேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. பூமாரிக்கு இப்போதைக்கு உங்கள்ட்ட பேசுறவோ பார்க்கவோ ஐடியா எதுவும் இல்லையா? அவ படிக்கிற மூட்ல இருக்காளாம். அதனால நீங்க வேற ஏதாவது நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணுமா. இதை அவளுக்கு சொல்ல ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றா. அதான் என்கிட்ட சொன்னா. என்ன, பூமாரி என்ன பிடிக்கலன்னு சொன்னாளா? ஹலோ பாஸ், பிடிக்கலன்னா சொல்லல. அவளுக்கு இப்போதைக்கு லவ் பண்ற ஐடியா அது எதுவுமே இல்லையா லைஃப்ல. அவளுக்கு நல்லா அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதான் அவளுக்கு சொல்ல கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றா. அதான் ப்ரோ நான் சொன்னேன், எதுவும் தப்பாதான் எடுத்துக்காதீங்க. அது எப்படி அவ சொல்ல முடியும் அவளால? நான் தான் அவட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் உன்னையதான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என்னதான் விரும்பி ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதை மீறி மூணாவது மனுஷன் அவ எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லாதனாலும் அவ எனக்கு நேர்ல சொல்லணும், என் முகத்துக்கு நேர்ல வந்து சொல்லணும். உங்கள்ட்ட எப்படி சொல்லி விடலாம்? வாண்ட் எப்படி சொல்லலாம்? பிரதர், நீங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறது என்னவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொபோஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி அவளுக்கும் அது அக்செப்ட் பண்ணணும்னா கட்டாயம் கிடையாது. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. என்னவோ நீங்க கட்டாயப்படுத்தி என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாதிரி பேசுறீங்க. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவ என்னையதான் கல்யாணம் பண்ணணும். என்னைய தவிர வேற யாரையும் அவ கல்யாணம் பண்ணவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. என்ன, கோட்டு போட்டு அவளை தள்ளிட்டு போயிடலான்னு பக்கியோ? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ லவ் பண்ணிதியோல காலேஜ்ல, இதுக்குதான் அவங்க வீட்டுல விட்டுருக்காங்களோ? இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. பூமாரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவளுக்காக பேச வந்திருக்கேன், அதுக்காக என்னைய அவளை வச்சு நீங்க தப்பா பேசாதீங்க. இனி அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க. பண்ணா அதோட ஃபீட்பேக்கை அனுபவிப்பீங்க. என்ன, மிரட்டுறியா? என்ன பண்ணி பாரு பாப்போம். என்ன ஃபீட்பேக்கு பாப்போம். நாங்கெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனா இந்த பாருங்க, மறுபடியும் சொல்றேன், நான் சண்டை போடுற மூட்ல எல்லாம் வரல. என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அவளால உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடியல. அந்த நியூஸ் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்காக நீங்க என்ன கோவப்படுறதோ அவளை என்னையும் அசிங்கமா பேசுறதோ இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. சரியா? எல்லாம் மறந்துருங்க. வேற எவ்வளவோ பொண்ணு இருக்காங்க, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. பூமாரிக்கு பிடிக்கல உங்களை, அவ்வளவுதான். இதை இப்போவே ட்ராப் பண்ணிட்டு உங்க ஒர்க்கை நீங்க பாருங்க. அவளோட ஸ்டடியை அவ கண்டினியூ பண்ணுவா. என்ன கோட்டு போட்டு வந்து அவளை கரெக்ட் பண்ணிக்கிட்டு வசனம் பேசுறியா? பாக்குறேன். என்னைய விட்டுட்டு அவ எவனை கல்யாணம் பண்றான்னு நானும் பாக்குறேன். சரி, தாராளமா பாத்துக்கோங்க. நான் சொல்றத கன்வே பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சரி, பை ப்ரோ. பூமாரி உன்ட்ட படிச்சு சொல்லியிருக்கேன், நீ என்னைய தான் லவ் பண்ணும், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், பிடிச்சிருக்குன்னு தான் நீ சொல்லணும்னு எம்புட்டோ சொல்லியும் மூணாவது மனுஷன்ட்டே சொல்லி விட்டுருக்க. இதோட பின் விளைவை நீ அனுபவிச்சே தீர்வ பாரு. என்னைய விட உன்னை எவன் கல்யாணம் பண்றேன் நானும் பாத்துருந்தேன். எனக்கு என்ன அறிவு இல்லையா, அழகு இல்லையா, பணம் இல்லையா? எல்லாத்துலயும் உன்னை விட 10 மடங்கு ஒசந்தவனா. என்னைய ரிஜெக்ட் பண்ற? இருக்குடி, உனக்கு சரியான நேரத்துல சரியான ஆப்பா வச்சு விடுறேன். ஒரு வழியா எல்லாத்துக்கும் விளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு எல்லாரும். அப்பா, இங்கிட்டுதான் கொஞ்சம் காத்தடிக்கி, வீட்டுக்குள்ள புழுக்கமாலாம் இருக்குது. இந்த பொண்ணு எங்கிட்டு போனான்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டாலோ என்னமோ. அது எப்படி நம்மள்ட்ட சொல்லாம எப்படி போவா? மேல கூப்பிட்டா கொஞ்சம் பேசிட்டாவது இருக்கலாம். டேய் சரவணா, கல்யாணம் அந்த பிள்ளை சொன்னாலும் சொல்லிச்சு, ஆளே மாறி போன. இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. என்னப்பா அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்ட? அடி, நீ கிளம்பிட்டல நினைச்சேன், இன்னும் கிளம்பல நீ. சாப்பிட்டியா என்ன?
அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டல, உனக்கு பெருசா இருந்தா நான் சாப்பிட்டேன். நீ தான் கவனிக்கல. சரி, கொஞ்சம் அங்கிட்டு தான் போய்கிறீன். யாராச்சும் வந்தாங்கன்னா வீண் வம்பு. போடியங்க. யாருக்குனாமே சேகரனை பார்த்துக்கிட்டு ஐயோ, கிண்டலுக்குன்னா கிண்டல் கொஞ்சம் இல்ல. இதுல நீ வேற தூரப்படி எங்கிட்டு. இனி அத்தனை பாக்குறதுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பமா கிடைக்குமா என்னன்ட்டு தெரியல. அதான் ஆசையா அன்பா இருந்து பேசலாமேன்னு வந்திருக்கேன். பொண்ணா சொல்லு போயிருந்தேன். வேணாம் வேணாம், ஈரி. ஆனா கொஞ்சம் இங்கிட்டு தள்ளிடுமா. திடீர்னு யாராச்சும் வந்தாச்சுன்னா அம்புட்டுதேன். வரவத வரட்டு. அத்தான் எப்பவும் என்கிட்ட அன்பா இருப்பில்லத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதே அன்பு எப்பவும் நிலைக்கும்ல. என்னடி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? அன்பு என்னைக்கும் ஒருத்தங்க மேல வச்சா குறையாது, கூடத்தான் செய்யும் பொண்ணி. எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பா தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அன்புனா எங்க கிடைக்கும்ட்டு கேக்குற மாதிரி இருக்கும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், யாரு எப்படி இருக்காங்கன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருக்கியா, நான் அப்படி இருக்கனான்னு பாத்துக்கலாம். ஐயோ, இவ்வளவு நேரம் கண்டது கனவா? என்னடா சரவணா, பகல் கனவு கனவுடைய அளவுக்கு வந்துட்டியடா. ஐயோ, நல்ல வேளை யாரும் பார்க்கல.